கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இன்னைக்கு நம்ம ஏசாயா 11வது அதிகாரம் 15வது வசனத்தை தியானிக்க இருக்கிறோம். ஏசாயா 11:15 ஜெபத்தோடு இந்த செய்திக்குள்ளே கடந்து சொல்லுவோம். கிருபை எம்மை சூழ்ந்து கொள்ளும் தாம் கிருபை, கர்த்தரில் மகிழ்வோம் களி கொண்டிடுவோம் கண்டடைந்தோம் கிருபை, கர்த்தரில் மகிழ்வோம் களி கொண்டிடுவோம் கண்டடைந்தோம் கிருபை. யோர்தானை கடந்து வந்தோம் எங்கள் இயேசுவில் பலன் அடைந்தோம், யோர்தானை கடந்து வந்தோம் எங்கள் தேவனில் பலன் அடைந்தோம். சேனையின் கர்த்தர் முன்னே நடந்தார் சோர்வின்றி காத்து கொண்டோம், சேனையின் கர்த்தர் முன்னே நடந்தார் சோர்வின்றி காத்து கொண்டார். கிருபை எமை சூழ்ந்து கொள்ளும் தாம் கிருபை, கர்த்தரில் மகிழ்வோம் களி கொண்டிடுவோம் கண்டடைந்தோம் கிருபை. தேசமே பயப்படாதே எங்கள் தேவன் கிரியை செய்கிறார், தேசமே பயப்படாதே எங்கள் தேவன் கிரியை செய்கிறார். தேசத்தின் நன்மை சேமம் அருள்வார் தாசர்கள் வேண்டிடுவாம், தேசத்தின் நன்மை சேமம் அருள்வார் தாசர்கள் வேண்டிடுவாம். கிருபை எமை சூழ்ந்து கொள்ளும் தாம் கிருபை, கர்த்தரில் மகிழ்வோம் களி கொண்டிடுவோம் கண்டடைந்தோம் கிருபை. கர்த்தர் இவ்வாண்டினிலே பெரும் காரியம் செய்திடுவார், கர்த்தர் இவ்வாண்டினிலே பெரும் காரியம் செய்திடுவார். கால் வைக்கும் தேசம் இயேசு தருவார் காத்திருந்தே அடைவோம், கால் வைக்கும் தேசம் இயேசு தருவார் காத்திருந்தே அடைவோம். கிருபை எமை சூழ்ந்து கொள்ளும் தாம் கிருபை, கர்த்தரில் மகிழ்வோம் களி கொண்டிடுவோம் கண்டடைந்தோம் கிருபை. ஆண்டுகள் நான்மையினால் முடி சூழ்ந்து வளம் பெருக, ஆண்டுகள் நான்மையினால் முடி சூழ்ந்து வளம் பெருக. தேசத்தின் மீது கண்களை வைத்து பாசமாய் நோக்கிடுவார், தேசத்தின் மீது கண்களை வைத்து பாசமாய் நோக்கிடுவார். கிருபை எமை சொல்ந்த கள்ளம் தாம் கிருபை, கர்த்தரில் மகிழ்வோம் களி கொண்டிடுவோம் கண்டடைந்தோம் கிருபை. ஜாதி ஜனங்களையாம் வந்து மோதி அசைத்திடுவார், ஜாதி ஜனங்களையாம் வந்து மோதி அசைத்திடுவார். காத்து தவிக்கும் ஒல்ல மகேலம் கர்த்தரை வாழ்ந்திடுவார், காத்து தவிக்கும் வல்ல மகேலும் கர்த்தரை வாழ்ந்திடுவார். கிருபை எமை சூழ்ந்து கொள்ளும் தாம் கிருபை, கர்த்தரில் மகிழ்வோம் களி கொண்டிடுவோம் கண்டடைந்தோம் கிருபை. வான்மையும் நேர்மையுமாய் இந்த ஊழியம் செய்திடுவாம், வான்மையும் நேர்மையுமாய் இந்த ஊழியம் செய்திடுவாம். தூய கற்புள்ள தேவ சபையாய் தீவிரம் சேர்ந்திடுவோம். இயேசுவே நாமத்தினாலே ஜெபங்களின் பிதாவே, ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். லீலா அம்மாள் பிரைஸ்லார், செல்வி டீச்சர் பிரைஸ்லார், கவிதா சிஸ்டர் பிரைஸ்லார், நாகரத்னம் அம்மாள் பிரைஸ்லார், ஆரோக்கராஜ் பிரதர் பிரைஸ்லார், டேனியல் ராஜேஷ் பிரைஸ்லார். கர்த்தர் நல்லவர். நம்ம இப்ப வசனத்துக்குள்ள செல்கிறோம். 11வது அதிகாரம் 15வது வசனத்தை பார்க்க இருக்கிறோம். 11:15 எகிப்தின் சமுத்திர முனையை கர்த்தர் முற்றிலும் அழித்து தம்முடைய காற்றின் வல்லமையினால் நதியின் மேல் தமது கையை நீட்டி 7 ஆறுகளாக பிரிந்து ஜனங்கள் கால் நனையாதபடி கடந்து போகும்படி பண்ணுவார். இது ஒரு தீர்க்க தரிசனம். இதுல முதல்ல பாக்குறது முற்றிலும் வார்த்தைக்கு இங்கிலீஷ்ல அட்டர்
அட்டர்ங்கிறதுக்கு ஒரு கிரேக்க வார்த்தை பேண்டிலாஸ். பேண்டிலாஸ் பாப்போமா? அட்டர்லி, பேண்டிலாஸ், PANTE, பேண்டி, லாஸ், LES, பேண்டிலாஸ், அட்டர்லி, முழுமையாக. ரைட். இதுக்கு ஈக்குவலான இங்கிலீஷ் வார்த்தை என்ன அப்படின்னு கேட்டேன். ஈக்குவலான இங்கிலீஷ் வார்த்தை கம்ப்ளீட். ஒரு கோர்ஸை கம்ப்ளீட் பண்றீங்க, கேட்பாங்க, உனக்கு தான் அரியர் இருக்காப்பா தம்பி. அரியர் இருக்கு, அரியர் தான் ஒன்றும் வெளியே வர முடியாது. அந்த அரியர் இல்லாமல் முடிக்க தான் கம்ப்ளீட். இன்னொரு வார்த்தை அட்டர் மோஸ்ட். அட்டர் மோஸ்ட்ங்கிறதுக்கு முற்றும் முடிய. நான் சொன்ன இது எபிரேய வார்த்தை, சாரி கிரேக்க வார்த்தை. புதிய ஏற்பாட்டில் பார்க்க இருக்கிறோம். எபிரேயர் 7வது அதிகாரம் 25வது வசனம். மேலும் தமது மூலமாய் தேவனிடத்திலே சேர்ந்தவர்களுக்காக வேண்டுதல் செய்யும்படிக்கு அவர் எப்பொழுதும் உயிரோடு இருக்கிறபடினாலே அவர்களை முற்றும் முடிய ரட்சிக்க வழங்க. முற்றும் முடிய ரட்சிக்க. இந்த ரட்சிப்பு 3 நிலைமை சேர்ந்திருக்கு. நாம் ரட்சிக்கப்பட்டோம், பாஸ்டர்ஸ். பிரசன்டென்ஸ், ரட்சிப்புக்குள்ள நம்ம தொடர்ந்து இருக்கிறோம். ஒரு சிலர்கிட்ட கேட்பேன், நீங்க கிறிஸ்துவுக்கு உள்ள இருக்கீங்களா வெளியே இருக்கீங்களா? அதுக்கு அவங்க தான். 2வது, முடிவு பரியந்தம் நிலைத்திருக்கிறவனே ரட்சிக்கப்படும். அதான் அட்டர் மோஸ்ட் அப்படிங்கிற ஒரு காரியம். இன்னொரு வார்த்தை டெலாஸ். டெலாஸ், TELOS, டெலாஸ். எழுத விட்டுருச்சு நான். டெலாஸ், TELOS, டெலாஸ். இந்த டெலாஸ்ங்கிறது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, அண்ட் எண்ட், முடிவு, முற்றும் முடிவுங்கிறதுக்கு பேண்டலாஸ், டெலாஸ், எண்ட். 1 தெசலோனிக்கேயர் 2வது அதிகாரம் 16வது வசனம். 1 தெசலோனிக்கேயர் 2:16. புறஜாதியார் ரட்சிக்கப்படுவதனாலே நாங்கள் அவர்களோடு பேசாதபடிக்கு தடை பண்ணுகிறார்கள், யூதர் சொல்கிறார்கள். இவ்விதமாக எக்காலத்திலும் தங்கள் பாவங்களை நிறைவாக்குகிறார்கள். அவர்கள் மேல் கோபாக்னி பூரணமாக வந்தது. ஃபுல்லா கோபாக்னி வந்துச்சு. எவ்வளவு அழகா இந்த கோபாக்னிய ஃபுல்லா. இதுதான் டெலாஸ். 2வது டிஸ்ட்ராய். 15வது வசனத்தை பாருங்க. எகிப்தின் சமுத்திர முனை கர்த்தர் முற்றிலும் அழித்து, டிஸ்ட்ராய், அழித்து. சமேட், 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 SA மேல ஒரு கோடு போட்டுங்க. சமேட், MAD, சமேட், சமேட், சமேட். இது என்னன்னு பார்ப்போம். டிஸ்ட்ராய், இது ஒரு எபிரேய வார்த்தை. உபாகமம் 2வது அதிகாரம் 12வது வசனம். 2:12. கர்த்தர் தங்களுக்கு சுதந்திரமாக கொடுத்த தேசத்திலே இஸ்ரவேல் துரத்தினது போல ஏசா புத்திரர் அந்த ஓரியரை துரைத்து அவர்களை தங்கள் முகத்திற்கு முன்பாக அழித்து அவர்கள் இருந்த இடத்திலே கொண்டார். அழித்து, டிஸ்ட்ராய். 4:26. உபாகமம் 4:26. நீங்கள் யோர்தானை கடந்து சுதந்திரிக்க போகிற தேசத்திலே இராமல் சீக்கிரமாக முற்றிலும் அழிந்து போவீர்கள். முற்றிலும் அழிந்து போவீர்கள். இந்த 3வது ஒண்ணு இது டங் அப்படின்னு இருக்கு. ஆனா தமிழ் பைபிள்ல அது இல்லை. லாங்குவேஜ், டங். இந்த வசனத்துல அது இல்ல. இருந்தா அந்த வசனத்துல அது எதுக்கு உள்ள இருக்கலாம் நான் உங்களுக்கு சொல்றேன். அந்த வசனத்துல பாருங்க. எகிப்தின் சமுத்திர முனை கர்த்தர் முற்றிலும் அழித்து தம்முடைய காற்று வல்லமையினால் நதியின் மேல். இதுல எகிப்தின்ங்கிறத அந்த லாங்குவேஜ்ங்கிறதுக்கு டங். டங் இருக்கு. லசான், லசான், LA மேல ஒரு கோடு போட்டுருக்க பாருங்க. டங், லசான், LA, லசான், SON, லசான்.
டங். டங்குங்கிறதுக்கு லாங்குவேஜ், ஸ்பீச். அது அந்த எகிப்தில் இருக்கிற ஒருத்தரும் இருக்க மாட்டாங்க. டங், லசான். இந்த நாக்கை குறித்து யாத்ராகமம் 4வது அதிகாரம் 10வது வசனத்துல, நான் திக்கு வாயும் மந்த நாவு உள்ளவன். மந்த நாவு, திக்கி பேசுகிறேன். இத பாஸ்டர் சுரேஷ் ராமச்சந்திரன், எப்பவுமே சுரேஷ் ராமச்சந்திரன் ஒரு வித்தியாசமா அதை சொல்லிக் கொடுப்பார். நம்ம என்ன நினைப்போம்னா, ஸ்டாமரிங்கிற ஒரு ஒரு பலவீனம் இருக்கு. அது நோய் கிடையாது, பிறக்கும்போது அவங்களுக்கு ஒரு பலவீனம் இருக்கும். திக்கி திக்கி பேசுவாங்க. இப்படி திக்கி பேசலாம் நான் நிறைய பேரை பார்த்துருக்கேன். ஒரு ஃப்ளூயண்டா பேச முடியாது, ஒரு 4 இடத்துல தடை வந்து தான் பேசுவாங்க. ஆனா பாஸ்டர் சுரேஷ் ராமச்சந்திரன் இது எப்படி விளக்குறாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, மோசே பிறக்கும்போது பர்ஃபெக்டா இருந்தார். ஏன்னா அவர் வந்து டாப்பா இருந்தாரு. அவரை பத்தி எல்லாமே நம்ம பார்த்துருக்கோம், பாசிட்டிவா தான் இருக்கோம். ஆனா இவர் 40 வருஷம் அந்த ஆடுகளுடைய படுத்து கிடந்தார். மாமனார் ஆடு கூட படுத்து அதனுடைய லாங்குவேஜை கத்துக்கிட்டு இப்படி அவருடைய லாங்குவேஜை மாறி போச்சு. நம்ம யாரோட பேசுறோமோ அந்த லாங்குவேஜ் நமக்கு வந்துடும். அதுபோல இவருக்கு அந்த ஆடுகளுடைய லாங்குவேஜ் வந்தனால்தான் அந்த மந்த நாவுக்குள்ள வந்துட்டாருன்னு சொல்லி அவரு எக்ஸ்பிளேஷன் கொடுப்பாரு. நான் எப்படினாலும் நீங்க எடுத்துக்கிற வேண்டியதான். சரி, யாத்ராகமம் 11வது அதிகாரம் 7வது வசனத்துல ஒரு கம்பேரிசனை பார்க்கிறோம். 11வது அதிகாரம் 7வது வசனம், ஆனாலும் கர்த்தர் எகிப்திற்கும் இஸ்ரேலுக்கும் படுகிற வித்தியாசத்தை நீங்கள் அறியும்படிக்கு இஸ்ரேல் புத்திரர் அனைவருக்கும் மனிதர் முதல் மிருக ஜீவன் வரைக்கும் ஒரு நாயாயிலும் தன் நாவை அசைப்பதில்லை, தன் லாசானை அசைப்பதில்லை. சரி, புலம்பல்ல இன்னொரு வித்தியாசமான ஒரு காரியத்தை நம்ம பார்க்கலாம். எரேமியாவின் புறம்பல். எரேமியா முடிஞ்சதுக்கு அப்புறம் அந்த புலம்பல் இருக்கும். எசேக்கியேலுக்கு முன்னாடி புலம்பல் 4வது அதிகாரம் 4வது வசனத்துல 4 குழந்தைகளின் நாவு தாகத்தால் மேலும். தண்ணி இல்லாதனால நாக்கு எங்க ஒட்டிக்கிடும் அப்படின்னு கேட்டீங்கன்னா மேல ஒட்டிக்கிடும். சரி, அடுத்து 4வதாக ரிவர், ஆறுகள். பாருங்க, தமது காற்றின் வளைவினால் நதியின் மேல், நதி ரிவர், நஹால், வாடி 2 நஹால், நஹால் ரிவர், NAHAL, நஹால், நஹால் ஆறுகள். ஆதியாகமம் 32வது அதிகாரம் 22வது வசனத்துல யாக்கோபு தன்னுடைய அண்ணன் ஏசாக்கு பயந்து யாப்போக்கு நதியில தனித்திருந்தார். யாப்போக்கு நதியில தனித்திருந்தார். சரி, கடைசியாக ஒரு வார்த்தையை பார்த்து நம்ம இதை முடிக்க போகிறோம். அது என்ன நடக்கும்னா, வறண்டு போகும். நதியின் மேல் நீட்டுகிறாரு. அது வல்லமையினாலே ட்ரை, கால் நனையாமல் கடன்படிக்கு பண்ண வறண்டு ட்ரை. ட்ரைக்கு ராஸ் XE இமெயில் ஒரு சாக் ட்ரை XEROS சாக்ராஸ் சாக் XE சாக் இ மேல ஒரு கோடு சாக், அது நீட்டி வசு சாக் ராஸ் சக்ராஸ் ட்ரை. எபிரேயர் 11வது அதிகாரம் 29வது வசனத்திலிருந்து விசுவாசத்தின் வழியாக போகும்போது ஆண்டவர் இதே காரியத்தை தான் சேம். விசுவாசத்தினாலே அவர்கள் சிவந்த சமுத்திரத்தின் உலர்ந்த தரையின் மேல் கடந்து போது, உலர்ந்த தரையை கடந்து போவது போல கடந்து போனது ட்ரை சக் ராஸ். இப்ப நான் உங்களுக்கு ஃபிகரேட்டிவாக ஒன்னு காட்டப்படுறேன். இது நம்முடைய ஆண்டவர் சொன்ன வார்த்தை. ஃபிகரேட்டிவாக என்ன சொன்னார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, லூக்கா 23வது அதிகாரம் 21வது 23-21, பச்சை மரத்திற்கு இவைகளை செய்தால்
பட்ட மரத்திற்கு எனக்கு பச்சை மரங்கள் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தேவகுமாரன் பரத்திலிருந்து வந்தார். அவருக்கு இந்த இது செஞ்சாங்கன்னா நம்மெல்லாம் ட்ரை சக்ராஸ் காஞ்சி போன ஆளுக்கு நம்ம அதுதான் ஆண்டவர் கம்பாரிசன் கொடுக்குறாரு. சங்கீதம் 1வது அதிகாரம் 3வது வசனத்துல நமக்கெல்லாம் தெரிஞ்ச வசனம் ரெண்டாவது நம்ம ஒரு பார்த்துருவோம். சங்கீதம் 1:3 ஒரு கம்பாரிசன். பட்ட மரமும் கம்பாரிசன், இதுவும் ஒரு கம்பாரிசன். அவன் நீர்கால் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலை உதிராதிருக்கிற மரத்தை போல். துன்மார்க்கரும் அப்படி கிடையாது, இலை உதிராது. அவங்கெல்லாம் இலை உதிர்ந்து ட்ரை பீப்புள். இன்னொரு பட்ட மரத்தையும் நம்ம பார்ப்போம். ஏசாயா 56:3 56:3 இங்க அன்னகரை குறித்து ஒரு வார்த்தை இருக்கு. அன்னகரை குறித்து என்ன இருக்கு? ஆழமான ஒரு வார்த்தை இருக்குன்னா, கர்த்தரை சேர்ந்த அந்நிய புத்திரர்கள் என்னை முற்றிலும் பிரித்து போடான்னு சொல்லானாக, அன்னகனும் இதோ நான் பட்ட மரமா இருக்கிறேன் என்று சொல்லானாக. அன்னகன் ஆண்டோருக்கு வந்துட்டா அவனுக்கு எல்லா ஆசீர்வாதமும் கிடைக்கும். இவ்வளவுதான். இப்ப நம்ம லாங்குவேஜை பார்த்தாச்சு, வார்த்தைக்குள்ள போக இருக்கிறோம். நமக்கு எல்லாருக்கும் இது தெரிஞ்ச ஒரு காரியம்தான். ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்னா, தன்னுடைய காற்றின் வல்லமை அனுப்புறேங்கிறார். காற்றின் வல்லமை. செங்கடல் எப்படி ரெண்டா பிளந்ததுன்னு சொல்லி நம்ம பல முறை நம்ம தியானிச்சாச்சு. இருந்தாலும் ஒரு சிலர் புதுசா இருப்பாங்க, அவங்களுக்காக இதை திரும்ப நம்ம ஒரு பார்க்க போறோம். காற்றின் வல்லமை நதியின் மேல் இருக்குது. இப்ப நம்ம பார்த்தது செங்கடல் மேலதான் பார்த்தோம். ஆனா இது எப்படி நதியாக மாறுதுன்னு சொல்லி நான் உங்களுக்கு காட்ட போயிருக்கேன். உங்களுக்கு யாருக்காவது ஆன்சர் தெரியும்னா நீங்க போடலாம். நதி செங்கடலை குறித்து நம்ம டீட்டெயிலா பார்த்திருக்கோம். ஆனா எப்படி அது நதிங்கிறத வருதுன்னு நீங்க சொல்லலாம். சொல்லலை நான் கடைசியில் நான் சொல்லிடுவேன். யாத்ராகமம் 14வது அதிகாரம் 21வது வசனம். மோசே தன் கையை சமுத்திரத்தின் மேல் நீட்டினான். அப்பொழுது கர்த்தர், நீட்டுற வேலை மோசையோட வேலை, நீட்டு. ஆனா நான் பின்னாடி இருந்து ஒரு வேலையை செய்வேன். எப்படி கோலியாத்து கவுன்ல அடிச்சான், ஆனா ஆண்டவர் அடிச்சு கோலியத்தை கீழே தள்ளாரு, அது அவர் வேலை. அப்பொழுது கர்த்தர் ரா முழுவதும் பலத்த கீழ்காற்றினாலே சமுதிரம் ஒதுங்கும்படி செய்தார். அது வறண்டு போய் பண்ணினார். ஒதுங்குச்சு, வறண்டு போகுது. காரணம் என்ன அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, அது ஒரு பெருங்காற்று. ஏசாயா நம்ம பார்த்த காற்றின் வல்லமை. இந்த காற்றின் வல்லமை யோபு 38வது அதிகாரம் 1 வசனத்துல, யோபு 38:1 அந்த காற்றை பெருங்காற்று, உலகத்தை பெருங்காற்றில் இருந்து யோபுக்கு உத்தராக. அவர் எங்கிருந்து தான் பேசுவார், பெருங்காற்றில் இருந்து பேசுவார். இந்த காற்றுக்கு ஒரு ஹீட் இருக்கு. அந்த ஹீட் எவ்வளவு பெரிய ஹீட் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, ஏசாயா 30வது அதிகாரம் 33வது வசனம். ஏசாயா 30:33. தோப்பேத் ஏற்கனவே ஆயத்தம் பண்ணப்பட்டது, ராஜாவுக்கு அது ஆயத்தம் பண்ணப்பட்டது. அது ஆழமும் விசாலமும் ஆக்கினார், வேகும்படி அக்னியும் மிகுந்த விறகும் என்று. கர்த்தரின் சுவாசம் என்ன நடக்குன்னா, கெந்தக தீயை போல அதை கொடுத்து. கெந்தக தீ, இந்த மேக்சிமம் ஹீட். இந்த ஹீட் வரும் பொழுது தர ட்ரை ஆயிடும். அதான் காற்றின் வல்லமை அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். இந்த காற்றின் வல்லமையில ஆண்டவர் என்ன செய்யறாருன்னா, ஒரு பாதையை உண்டு பண்ணிக்கிறார். அந்த பாதையில இப்ப ட்ரை லேண்ட் வந்துருச்சு. ஆனா அடுத்து என்ன நடக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, 2 பக்கமும் தண்ணீர் மதில் சோறை போல நிற்கணும் ட்ரையாக.
பாருங்க, இதை நீங்க வாசிக்கலாம். யாத்ராகமும் 15வது அதிகாரம் 8வது. உமது நாசின் சுவாசத்தினாலே ஜலம் குவியலாக நிமிர்ந்து நின்றது. குவியலாக நிமிர்ந்து நிற்கிறதுனால அந்த தண்ணி என்னதாக மாறணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, யோபு 37வது அதிகாரம் 10வது. தம்முடைய சுவாசத்தினாலே தேவன் குளிரை கொடுக்கிறார், அப்பொழுது ஜலம் மேல் பரப்பானது உறையும். ஆண்டோட்ட 2 காத்து வச்சிருக்காரு. நீங்க சில கார்ல போனீங்க, ஸ்பெஷலா சில கார்ல ஏர் கண்டிஷன் இருக்கும். ஆனா அதே கார்ல ஒரு இதை மாத்துறீங்கன்னா ஹாட் ஏர் வரும். கொடைக்கானல் மாதிரி போறவங்களுக்கு அது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஒரே ஏசி தான், ஒரே ரூம் தான், குளிர் காத்தையும் வரும், ஹாட் ஏர் வரும். அது போலதான் ஆண்டவர் யோபுல சொல்றாரு, ஒரு கோல்ட் ஏர் அனுப்புறாரு, அது 2 பக்கம் ஜலம் குவியலாக நிமிர்ந்து நிற்கிறது. சரி, இது ஆண்டவர் எங்கே வைத்திருக்கிறார் அப்படின்னு நீங்க ஒரு கேள்வி கேட்டீங்கன்னா, ஆண்டவர் இதை எங்க வைத்திருக்கிறார்? பெரிய கோடீஸ்வரர்கள், பெரிய பணக்காரர்கள் அவங்களுடைய லாக்கர் அப்படின்னு வச்சிருப்பாங்க, பேங்க் லாக்கர். அதை திறந்து பார்த்தா அவங்களுடைய ஐஸ்வர்யம் அதுக்குள்ள இருக்கும். அன்னைக்கு நேரம் அது யாருக்கு போகிறதுனே தெரியாது, அவங்க செத்து போயிடுவாங்க, அவங்க சந்ததிக்கு போயிடும். ஆனா ஆண்டவர் எங்க வைத்திருக்கான்னா, எரேமியா 51வது அதிகாரம் 16 51:16. அவர் சத்தமிடுகையிலே திரளான தண்ணீர் வானத்திலே உண்டாகிறது. அவர் பூமியின் எல்கையெல்லாம் மேகங்களை எழும்ப பண்ணி மழையுடனே மின்னல்களை உண்டாக்கி காற்றை தமது பண்டகசாலிருந்து ஏவி விடுகிறார். எப்படி ஒரு நாய உஸ்னா அது போய் கஷ்டம். ஆண்டர் காற்றுகள் எல்லாம் கோல்ட் ஏர், ஹாட் ஏர், பெருங்காற்று எல்லாம் ஒரு கோடவுன் வச்சிருக்காரு. அந்த கோடவுன் அவருக்கு தான் தெரியும், அது எங்கிட்ட கேட்காதீங்க. தமது பண்டகசாலிருந்து ஏவி விடுகிறார். சரி, இது ஸ்பெஷல் பவர். இது யாருடைய காற்று அப்படின்னு கேட்டீங்கன்னா, எரேமியா 23வது அதிகாரம் 19 23:19. இதோ கர்த்தருடைய பெருங்காற்றாகிய கொடிய புசல் புறப்பட்டது, அது துன்மார்க்குடைய தலையின் மேல் உக்கரமாக மோதும். இது துன்மார்க்கன அடிச்சு கீழே தள்ளுறதுக்குன்னா ஒரு ஸ்பெஷல் காற்று ஆண்ட வச்சிருக்கிறார். இந்த காற்றுடைய பவரை நீங்க பார்க்கலாம். காற்றுடைய பவர் எப்படி இருக்கும் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, சகரியா 14வது அதிகாரம், அது எவ்வளவு ஹாட் ஏர் அதுல இருந்து வருது அப்படின்னு கேட்டீங்கன்னா, 14:12. எருசலேமுக்கு விரோதமாக யுத்தம் பண்ணின எல்லா ஜனங்களையும் கர்த்தர் வாதிக்கும் வாதையானது. அவர்கள் கால் ஊன்றி நிற்கையிலும் அவர்களுடைய சதைகள் அழிந்து போகும். அவர்கள் கண்கள் தங்கள் குழியிலே கெட்டு போகும். அவர்கள் நாவு அவர்கள் வாயிலே அழுகி போகும். ஹிரோஷிமா அப்படின்னு ஒரு ஜப்பான் தேசத்துல அமெரிக்கா ஒரு பாம்பு போட்டுச்சு. ஃபேட் பாய் அப்படின்னு ஒரு அதுக்கு பேர் வச்சுட்டாங்க. அது பாம்பு போட்ட உடனே அங்க நின்றுட்டு இருக்கிறவங்களுக்கு இது நடந்துச்சா? ஒரு சதை எப்ப அழுகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு மனிதன் யாருமே கவனிக்காம ஒண்ணு தண்ணிக்குள்ள விழுகிறான், இல்ல ஒரு இடத்துல விழுந்திருக்கான், யாரும் மூடல. அது கொஞ்ச நேரத்தில் அது அழுக ஆரம்பிக்கும், வாடை அடிக்க ஆரம்பிக்கும். ஆனா இங்க என்ன, அவன் நின்றுகிட்டு இருக்கான். நின்றுட்டு இருக்கும் போதே அடிச்ச ஹீட்ல கண்ணு கொப்பளிச்சிருச்சு, நாக்கு எல்லாமே வெந்து போகுது. அந்த ஹீட்டை பார்க்கணும். இந்த மாதிரி ஒரு ஹீட்டை தான் ஆண்டவர் அனுப்புவேங்கிறாரு. ஆனா செங்கல் மேல அதை அனுப்பிட்டாரு. அனுப்பி இது நடந்துச்சு. சரி, அவங்களுக்கு ஒரு கேள்வி கேட்டு நதி, வசனத்தை வாசிப்பேன், திரும்ப வசனத்தை வாசிப்பேன். இந்த இதுல ஒரு ட்விஸ்ட் உங்களுக்கு புரியும். எசாயா 11வது அதிகாரம் 15 கர்த்தர் எகிப்தின் சமுத்திர முனையை கர்த்தர் முற்றிலும் அளித்து, எகிப்தின் சமுத்திர முனை தம்முடைய காற்றின் மலைனாலே நதியின் மேல் நதி. சரியா? நதி எப்படி இத மாறுது அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, யோசுவா 4வது அதிகாரம் 24வது வசனத்துல ஆண்டவர் செங்கடல்ல நான் என்ன செய்தனோ அதைத்தான் நான் யோர்தான் நதிக்கு செய்ய போறேங்கிறார்.
யோசுவா 4வது அதிகாரம் 24 உங்கள் தேவனாகிய கர்த்தர் சிவந்த சமுத்திரத்தின் தண்ணீரை நாங்கள் கடந்து தீரும் மட்டும் எங்களுக்கு முன்பாக வற்றி பண்ணது போல என்னெல்லாம் அங்க செஞ்சாரோ அதையே போல உங்கள் தேவனாகிய கர்த்தர் யோர்தான் தண்ணீருக்கும் செய்து யோர்தான் நதிக்கும் ஒரு காற்று அனுப்புறாரு. இந்த காற்று உள்ள போய் ட்ரை ஆகுது. இவங்க அதில் நடந்து போறாங்க. ஆனா அதுல அந்த ஆசாரியர்கள் தங்களை கால்களை வைக்கிறாங்க. வச்ச உடனே அது குவிந்து நிற்குது. ஆனா சேம் ப்ராசஸ். நான் சொல்லல, பைபிள் சொல்ல போல உங்கள் தேவனாகிய கர்த்தர் யோர்தான் தண்ணீருக்கும் செய்து. யோர்தான் கேட்டா நாங்க நதின்னு நம்ம பார்த்துக்கலாம். நீங்கள் கடந்து வற்றி போக பண்ணினார் என்று அறிவிக்கிறோம். ஜெபிச்சு முடிப்போமா? மகா இரக்கமும் கரவேமல்ல பிதாவே, உம்மை துதிக்கிறோம் ஐயா. வேதத்தின் ஆழத்தை எங்களுக்கு போதிக்கிற தூய ஆவியானவரே, உம்மை துதிக்கிறோம் ஐயா. நீர் நல்லவர் ஐயா, நீர் நல்லவர் ஐயா, நீர் நல்லவர் ஐயா. நீர் எங்களுக்கு எப்பொழுதும் நல்லவராக இருக்கிறதுக்காக நன்றி. வேதத்தின் ஆழத்தை அறிந்து அதன்படி நாங்கள் வாழ எங்களுக்கு ஒரு கிருபை தாங்கப்பா. பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆசீர்வதிக்கிறேன். இயேசுவின் நாமத்தினால் ஜெபங்களின் பிதாவே, ஆமேன், ஆமேன், ஆமேன்.